ஏய் சூப்பரா இருக்கு வெத்தலை கொடி. எவ்ளோ நல்லா இருக்கு பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்சை பசேல்னு அதுவும் நம்ம வீட்டில, நம்ம தோட்டத்தில வெத்தலை கொடி போட்டு அதுலேருந்து பறிச்சு சாப்பிட்றதே சந்தோஷம் இல்லங்க. அத பறிக்கும்போதே ஒரு ஆசையா தான் இருக்கு. எங்க அம்மாலாம் வெத்தலை பாக்கு வாங்கி சாமிக்கு வச்சு படைப்பாங்க. அப்புறம் அத தான் வாங்கி வாயில போட்டு மெல்லுவாங்க. இப்போ வந்து அக்கா வீட்டுக்கு சின்னக்கா வீட்டுக்கு வந்தோனே வெத்தலை கொடிய பார்த்தோனே அழகா பறிச்சு, கழுவி சோம்பு சர்க்கரை வைக்கிறாங்க. என்னம்மான்னு கேட்டேன். நீங்கலாம் பிரியாணி, நான்வெஜ், கறி மீன் சாப்பிட்டா பெப்சி, கோகோ கோலான்னு குடிப்பீங்கம்மா, கூல் ட்ரிங்க்ஸ் ஜீரணமா? நாங்கலாம் இப்படி இல்லம்மா. கொழுந்து வெத்தலையோ இல்லை எந்த வெத்தலையோ அதை பறிச்சோ இல்லை கிடைக்கிறத வாங்கி அதில் சோம்பு சர்க்கரை இல்லை ஒரு மிளகு கூட சேர்த்து வச்சு கிராம்பு வச்சு மென்னா கூட நல்லது உடம்புக்கு. சீக்கிரம் வந்து உணவு வந்து ஜீரணமாயிடும், வாயு தொல்லெல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இது உடம்புக்கு நல்லது, சளி இருந்தால் கூட கரைச்சிடும் அப்படி சொன்னாங்க. அதாங்க அந்த காலத்து பாட்டி வைத்தியம் தான் சூப்பராக தாங்க இருந்தது. எங்கள் அம்மா கொடுத்தேன்னு நானும் சாப்பிட்டேன். என் பொண்ணு விட்டாலா ஓடி வந்தா, அவளுக்கு வத்தலை கசாயம் கற்பூரவள்ளிலாம் போட்டு தண்ணி எடுத்து கொடுத்தா குடிக்க மாட்டான். இப்போ அதில் சோம்பு சர்க்கரை வச்சோடனே அந்தம்மா ஆசையாக வந்து கேட்குறாங்க. நல்லது தான், குழந்தைக்கு கொடுக்கலாங்க. சூப்பரில் பாட்டி வைத்தியம்.